Prove that 1 plus cos theta root 1 plus cos theta divided by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. ஒன்றும் பண்ணல. சொல்யூஷன் LHS equal to என்னதுப்பா, LHS equal to 1 plus cos theta divided by 1 minus cos theta. ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 1 plus 1 by 1 plus xன்னு இருக்குன்னா காஞ்சிகண்ட் எடுக்கணும், ஆப்போசிட் சைனை ஊற்றி. அப்போது 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ், அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இன்ட்டு ரூட்டுக்குள்ளவே இருக்கட்டும், இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. அதாவது இந்த சைனுக்கு இந்த சைன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைனில் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், ரூட்டுக்குள்ளவே இருக்கட்டும். ரூட்டுக்குள்ளவே இருந்துச்சுன்னா என்னது, 1 ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் டீட்டா, ரூட்டுக்குள்ளவே இருக்குது, இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. இது என்னவா மாறும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இது என்னது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எது மாற்றலாமா, அதை எப்படி மாற்றலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரு. இது என்ன ஆகிடும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரூட்டு இதெல்லாம் ஆயிடுச்சு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா. அப்போ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், 1 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா உள்ளவே இருக்குது, டிவைடட் பை இது என்ன ஆகிடும், 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஆச்சா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரூட் எடுக்க போகிறேன். இப்போ ஈஸியான எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது இல்லையா, நான் ரூட் எடுத்துடலாமா. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு, ஏன்னா இது ஒன்றும் எந்த ஃபார்முலாலையும் வராது இது. ஆனால் இங்கே பாருங்கள், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலாவில் வரும். எங்கே, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இல்லையா. அப்போ இது ஃபார்முலாவில் வந்துடும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிற நியூமினேட்டரை மட்டும் அப்படியே எழுதிட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிட்டு, கீழே இருக்கிற நியூமினேட்டரை சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறேன். எழுதும் போது எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. இப்போ டைரெக்டாக நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் ஸ்கொயர் எடுத்தால் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், அதனால் எடுத்துகிறேன். அப்போ 1 ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா. இது எப்படி பிரித்து எழுதலாம், 1 பை சைன் டீட்டா இன்ட்டு ப்ளஸ்ஸு காஸ் டீட்டா பை என்னது, காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. அப்போ 1 பை சைன் டீட்டா என்னதுப்பா, கொசிகன் டீட்டா. காஸ் பை சைனுங்கிறது காட் டீட்டா.